ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்கள், உலக நிலவரங்கள் மற்றும் இந்திய நிலவரங்கள், குறிப்பாக தமிழக தேர்தல் நிலவரங்கள் கலவையாக காத்திருக்கின்றன. இந்தியா ஒரு நரக குழி நாடு என, அதாவது ஹெல்ஹோல் நாடு என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் என்னதான் கடுமையான இழிவான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தாலும், இந்தியாவின் தேர்தல் ஜனநாயகத்தில் அதன் தென்கோடி தமிழகம் நேற்று தனது சட்டப்பேரவை வரலாற்றில் புதிய வரலாற்று சாதனை பதிவை உருவாக்கியுள்ளது. நேற்றைய வாக்களிப்பில் 85.15% வாக்களிப்பு தமிழகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆண் பெண் வாக்காளர்களாக இந்த சாதனை பதிவை உருவாக்கியுள்ளனர். தமிழகத்தில் இதுவரை இருந்த வாக்களிப்பு சாதனைப்படி 2011 ஆண்டில் இடம்பெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 77.8% வாக்களிப்பே அதிகமான வாக்களிப்பாக இருந்த நிலையில் நேற்றைய வாக்களிப்பு அந்த பதிவை முறியடித்து 85% வாக்களிப்பை பதிவாக வைத்துள்ளது. நேற்றைய தேர்தலில் தமிழகத்தின் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள், புலிகள் வாழும் பகுதிக்குள் வாழும் மக்களில் இருந்த 5 வாக்காளர்களுக்காக வருசநாடு வெள்ளிமலை பகுதியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் இந்தியாவின் கவனம் இருந்தது. இந்த 5 வாக்காளர்களில் 4 வாக்காளர்கள் நேற்று தமது வாக்குகளை பதிவு செய்தனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமாரே இந்த வாக்களிப்பு நிலையத்தில் அதிக கவனம் செலுத்தும் அளவுக்கு இது ஒரு நட்சத்திர வாக்களிப்பு நிலையமாக இருந்தது. இந்த 5 வாக்காளர்களுக்காக காட்டுக்குள் 75 கிலோமீட்டர் தூரம் பயணித்த 6 தேர்தல் அதிகாரிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் 6 மணித்தியாலங்களாக அந்த பயணத்தை செய்து அந்த வாக்குச்சாவடியை உருவாக்கியுள்ள நிலையில் இந்த வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது. நேற்று வாக்களிப்பு முடிவடையும் நேரமான மாலை 6 மணிக்கு முன்னர் அதிகமானவர்கள் சில வாக்குச்சாவடிகளில் அதிகமாக திரண்டதால் சில இடங்களில் இரவு 9 மணி வரை வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி அமைதியாக நடந்து முடிந்த நேற்றைய வாக்களிப்பில் ஒவ்வொரு தொகுதியிலும் சுமார் 10,000 வாக்குகள் அதிகரித்திருப்பதாக கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தமிழக வாக்காளர்கள் 85% தாண்டி வழங்கிய இந்த ஜனநாயக தீர்ப்பை அறிய அனைவரும் மே 4 வாக்குகள் எண்ணும் நாளுக்காக காத்துள்ளனர். நேற்று மாலை அரக்கு முத்திரையிடப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் யாவும் தமிழகம் முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்புடன் உள்ள ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் 63 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கு பாதுகாப்பாக சிசிடிவி எனப்படும் காணொளி கண்காணிப்பின் ஊடாக 24 மணி நேர கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மையத்திலும் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தல் முடிவுகள் எதிர்வரும் 4 வெளியாகும் என்றாலும் முக்கிய கட்சிகள் அனைவருமே தமது தரப்புத்தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறும், ஆட்சி பொறுப்பை கைப்பற்றும் என நம்பிக்கையுடன் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. ஆளும் திமுக தமக்கே மீண்டும் ஆட்சி கிட்டும் என சொல்லிக் கொண்டாலும் ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள் உறுதியாக தெரிவதாக எதிர்க்கட்சிகள் தமது தரப்பிலிருந்து குறிப்பிடுகின்றன. தமிழகத்திலிருந்து அப்படியே பாக்கு நீரினை கடந்து இக்கரை இலங்கை தீவுக்கு திரும்பினால் வடக்கு தெற்காக 2 சம்பவங்கள் முக்கிய அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றன. தெற்கில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் வெளிநாடுகளில் பட்ட கடனை படாத பாடுபட்டு திருப்பிச் செலுத்தி வரும் நிலையில் அவ்வாறாக திருப்பிச் செலுத்தப்படும் கடன் தொகையில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் ஹேக்கிங் எனப்படும் இணைய ஊடுருவல் மூலம் மோசடியாக எடுக்கப்பட்ட விடயம் தற்போது அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்தை புதிய நெருக்கடிக்குள் தள்ளி அரசாங்கத்தை உலுக்கியுள்ளது. கடந்த வருடம் முற்பகுதியில் கொழும்பு துறைமுகத்திலிருந்து 300 கொள்கலன்கள் பரிசோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தில் ஆரம்பித்த அனுர அரசாங்கத்தின் முறைகேடுகள் அதன் பின்னர் நிலக்கரி இறக்குமதி மோசடி என விரிவடைந்த நிலையில் இன்னொரு உலுக்கத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்போது கடன் திருப்பிச் செலுத்தும் நகர்வில் ஒரு ஹேக்கிங் எனப்படும் இணைய ஊடுருவல் மூலம் 2.5 லட்சம், அதாவது 25 லட்சம் அமெரிக்க டாலர், அதுவும் அரசாங்க நிதியில் திரைசேரியில் கையாளப்பட்ட விடயம் ஒரு உலுக்கத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் இது ஒரு சாதாரண ஹேக்கிங் எனப்படும் இணைய ஊடுருவலால் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மாறாக இது அரசு தரப்பில் பண பரிவர்த்தனை செயல்முறையின் பலவீனங்களை கண்காணித்து அந்த பலவீனங்களில் குறிபார்த்து ஒரு அடி
நடத்தப்பட்டு அதில் பெருமளவு பணம் ஆட்டையை போடப்பட்டதாகவே தெரிகின்றது. தேசிய பாதுகாப்பில் சமரசமில்லை என்பதால் தமிழ் மக்களுக்கு காணிகளை விடுவிப்பது, படைமுகாம்களை மூடுவது உட்பட்ட சில விடயங்களை செய்ய முடியாது என தமிழ் மக்களுக்கு கம்பு சுற்றும் இந்த அரசாங்கம் மறுபுறத்தை தனது நாடு திருப்பிச் செலுத்த வேண்டிய கடனிலிருந்து, அதுவும் நாட்டின் திரைசேரியின் மின்னஞ்சல்களை ஊடுருவி ஆஸ்திரேலிய கடன் வழங்குனர் ஒருவருக்கு செலுத்தப்பட வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரை ஹேக்கர்கள் எனப்படும் இணைய ஊடுருவிகள் எடுத்ததாக, இல்லையென்றால் மோசடி போட்டதாக சொல்லப்படும் விடயம் அனுர அரசாங்கத்தின் மீது ஒரு பெரும் தாக்குதலாக வந்திருக்கின்றது. இப்போது ஸ்ரீலங்காவின் சேர்த் எனப்படும் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் ஆகிய கணனி அவசரகால பதிலளிப்பு குழுவோ திரசேரியில் நடந்ததாக கூறப்படும் இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் முறைகேடு தொடர்பான புலனாய்வு விசாரணைகளுக்கு தொழில்நுட்ப ஆதரவை தமது தரப்பு முறையாக வழங்கும் என உறுதியளித்துள்ளது. ஆனால் இதுவரை இவ்வாறாக ஹேக்கிங் செய்யப்பட்ட இந்த பெருமளவு பணம் எங்கே சென்றது, இந்த மோசடிக்கு யார் பொறுப்பு என்பது குறித்து அனுரவின் கைகளில் உள்ள நிதியமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளால் கூட இன்னும் துல்லியமான பதில்களை வழங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது ஒரு முக்கியமான விடயம். இது உள்நாட்டு இணையவழி தாக்குதலா, அதாவது உள்நாட்டில் உள்ளவர்கள் ஹேக்கிங் செய்து இந்த மோசடியை செய்தார்களா, அல்லது வெளிநாட்டில் உள்ள ஹேக்கிங் குரூப்புகள் இந்த மோசடியை செய்து இந்த பணத்தை மோசடியாக எடுத்தனவா என்பது குறித்தும் அரசாங்கம் துல்லியமான விடைகளை சொல்ல மறுப்பு தெரிவிக்கின்றது. அரசாங்கம் நேற்று இந்த விடயம் தொடர்பாக நடத்திய ஒரு அவசரமான ஊடக சந்திப்பில் ஊடகர்கள் இது தொடர்பான வினாக்களை எழுப்பிய போது அதிகாரிகள் பதில் சொல்ல முடியாமல் மலங்க விழித்ததை அவதானிக்க முடிந்தது. இவ்வளவு திட்டமிடப்பட்ட ஒரு மோசடி பல மாதங்களாக நடந்தபோது அதிகாரிகள் எவராலும் இதனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது அனுர தரப்பின் சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறைமை மாற்றத்தை இன்னொரு முறை கடுமையாக தாக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ரணில் ஆட்சி காலத்தில் பெரும் பிணை முறை மோசடியில் சிக்கிய ஸ்ரீலங்கா மத்திய வங்கி இப்போது கடுமையான அடியை வாங்குகின்றது. அதாவது நல்லாட்சி காலத்தில் பிணைமுறை மோசடி இடம்பெற்றமை ஒரு பெரும் ஊழலாக ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் பதிவான நிலையில் இப்போது இந்த ஹேக்கிங் மோசடியில் ஸ்ரீலங்கா மத்திய வங்கி இயலாமை நிலையில் இருந்ததும் அம்பலமாகியுள்ளது. இது ஒரு நூதன மோசடியாக தெரிகின்றது. ஹேக்கர்கள் எனப்படும் இணைய ஊடுருவிகள் ஸ்ரீலங்கா திரைசேரியின் கணனி அமைப்புக்குள் புகுந்து அவ்வப்போது இந்த மோசடியை செய்திருக்கின்றார்கள். அரசாங்கம் எப்படி தவணை முறையில் நாணய நிதியம் போன்ற வெளித்தரப்புகளிடமிருந்து தவணை முறையில் கடன்களை பெற்றுக்கொள்கின்றதோ, அதே போல எப்படி பெற்ற பணத்தை தவணை முறையில் திருப்பி செலுத்துகின்றதோ அதே போல இந்த மோசடியும் தவணை முறை மோசடியாக சில தடவைகள் இடம்பெற்ற ஹேக்கிங்கள் மூலம் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. இந்த திருட்டு கடந்த டிசம்பர் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை ஒரு மாதத்துக்கிடையில் அவ்வப்போது பல ஊடுருவுகள் மூலம் எடுக்கப்பட்டதாக தெரிகின்றது. ஆனால் இப்போது இந்த விடயத்தை வெட்கமின்றி ஸ்ரீலங்கா நிதியமைச்சகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதுவும் இப்போதும் கண்டுபிடித்திருக்க முடியாது. இந்தியாவுக்கு பணம் செலுத்தப்படவிருந்த போது மீண்டும் ஒரு ஹேக்கிங் முயற்சி இடம்பெற்ற பின்னரே ஏற்கனவே நடந்த இந்த மோசடிகள் யாவும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. இப்போது குதிரை ஓடிய பின்னர் லாயத்தை மூட தலைப்படுவது போல இந்த நூதன மோசடி, இல்லையென்றால் பாரிய மோசடி தொடர்பாக திரசேரியின் பல அதிகாரிகள் மீது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரசேரியின் செயலாளர் ஹர்சன சூரிய பெருமா கூறுகின்றார். சைஃபர் குற்றவாளிகள், அதாவது இணைய ஊடுருவல் குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவம் பொதுமக்களுக்கு உடனடியாக பகிரங்கப்படுத்தப்படாமல் மறைக்கப்பட்டதாகவும் அவர் ஒரு காரண காரியத்தை சொல்லி சமாளிக்க தலைப்படுகின்றார். ஆக மொத்தம் திரைசேரியில் உள்ள மக்கள் பணம் நாணயத்தின் 2 பக்கங்கள் போல மிக அவதானமாகவும் ஒவ்வொரு சதத்திற்கும் கணக்கு சொல்லப்பட வேண்டும் என மக்களுக்கு வார்த்தை ஜாலங்களை முன்னர் அடித்துவிட்ட அனுரகுமார திசாநாயக்கா தனது சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறைமை மாற்ற ஆட்சியில் பெரும் ஓட்டையை கொண்டிருப்பதை இந்த ஹேக்கிங் சம்பவமும் பெரும் வெளிச்சத்தை உருவாக்கியுள்ளது. முன்னே ஆட்சியில் மக்கள் நிதியை கையாடியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட மஹிந்தவின் மகன் ஜோசிதவுக்கும் அவரது டெய்சி பாட்டியும் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இன்று மீண்டும் ஒருமுறை கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தமது வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜூன் மாதத்துக்கு ஒத்திவைத்து ஒரு ஆறுதலை பெற்று நீதிமன்றத்திலிருந்து வீடு திரும்பிய காட்சிகளை காண முடியும். அதே வேளையில் தான் அனுர ஆட்சியின் இந்த முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. ஜோசித அவரது டெய்சி பாட்டி மீதான இந்த வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலியால் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போதே இந்த வழக்கு மீண்டும் ஜூனுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜோசிதவும் அவரது பாட்டியும் 2009 ஆண்டு மார்ச் மாதம் முதல் 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் வரை
59 மில்லியன் ரூபாவை தனியார் வங்கிகளில் உள்ள 3 நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்புச்சதன் மூலம் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தை மீறியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில்தான் கடந்த டிசம்பரில் அனுர் ஆட்சியில் நாட்டின் திரசேரியிலிருந்தே 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் சுருட்டப்பட்ட விடயங்கள் எல்லாம் அம்பலத்துக்கு வந்துள்ளன. இந்த சுருட்டல் தெற்கில் அதிர்வுகளை ஏற்படுத்த வடக்கில் தமிழரசு கட்சியில் சுமந்திரனை மையப்படுத்திய சில உருட்டல்கள் வட்டுக்கோட்டை தொகுதி கிளை கூட்டத்தில் வெளிப்பட்டுள்ளன. கட்சியின் நீண்டகால உறுப்பினர்களுக்கும் சுமந்திரனுக்கும் இடையே கடுமையான கருத்து மோதல் இடம்பெற்று இறுதியில் சுமந்திரன் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற வேண்டியும் வந்திருக்கின்றது. ஏற்கனவே வட்டுக்கோட்டை கிளையின் தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் கட்சியை விட்டு விலகிய காரணத்தால் அந்த பதவிகளை மீள்நிரப்புவதற்கு நிர்வாக தெரிவு இடம்பெற்ற போது சுமந்திரன் தனது ஆதரவாளர்களை இந்த பதவிகளுக்கு தெரிவு செய்வதான விமர்சனங்கள் எல்லாம் எழுந்த நிலையில்தான் இந்த முரண்பாடுகளும் வெடித்தன. ஒரு கட்டத்தில் இந்த கூட்டத்தில் சுமந்திரனை பார்த்து உறுப்பினர்கள் உரிமையில் விழித்து கடுமையாக சாட சுமந்திரன் கூட்டத்தை இடைநிறுத்திவிட்டு வெளியேறியதாக கூறப்படுகின்றது. இவை இலங்கை மற்றும் தமிழக நிலவரங்களாக இருக்க, நாக்கில் வசவுகள் மற்றும் கொடுஞ்சொற்களையும் சமூக வலைத்தள பதிவுகளில் இழி சொற்களாக தாண்டவமாடவிடும் சர்ச்சைகளில் சிக்கி வரும் அரசியல் தலைவர்களில் ஒருவராக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இருப்பது நீங்கள் அறிந்த விடயம். அவ்வாறான தன்மையை கொண்ட அவர் இந்தியாவையும் சீனாவையும் பூமியில் இருக்கும் நரக குழிகள் என, அதாவது ஹெல் ஹோல்ஸ் என இந்த வாரம் தனது சமூக வலைத்தளத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயம் ஒரு ராஜதந்திர கொதிநிலையை இந்தியாவிலும் வெடிக்க வைத்துள்ளது. இந்தியாவை இந்த விடயத்தில் அது கடுமையாக எதிர்வினையாற்றவும் வைத்துள்ளது. அமெரிக்க மண்ணில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாகவே உடனடி குடியுரிமை கிட்டும் வகையில் அதன் அரசியலமைப்பு இருப்பது நீங்கள் அறிந்த விடயம். அந்த அரசியலமைப்பு உரிமையை மோசடியாக பயன்படுத்த இந்தியாவைச் சேர்ந்த கர்ப்பிணிகளும் சீனாவைச் சேர்ந்த கர்ப்பிணிகளும் தங்கள் குழந்தைகளுக்கு உடனடியாக அமெரிக்காவில் பெற்று குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்காக பேறுகாலம் அண்மிக்கும் போது அமெரிக்காவுக்கு பயணம் செய்து இந்த மோசடியை செய்வதாக குற்றஞ்சாட்டும் ட்ரம்ப் இந்த குற்றச்சாட்டை மையப்படுத்திய இந்த 2 நாடுகளும் நரக குழிகள் என்ற பதத்தை பயன்படுத்தியிருக்கின்றார். அத்துடன் இந்திய மற்றும் சீன குடியேறிகள் மடிக்கணிகளுடன், அதாவது லேப்டாப்புகளுடன் அமெரிக்காவுக்குள் நுழையும் குண்டர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக நுழையும் குண்டர்களுக்கு, அதாவது அமெரிக்காவில் வேலைவாய்ப்புக்காக வெறும் இந்திய சீன குடியேறிகளுக்கு அமெரிக்கா மீது எந்த விசுவாசமும் இல்லை என்றும் ட்ரம்ப் சாடி இருக்கின்றார். அமெரிக்காவில் நடைமுறையில் உள்ள பிறப்புரிமை உரிமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த நிர்வாக உத்தரவுக்கு எதிரான வழக்கு அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் போது இந்தியாவையும் சீனாவையும் பூமியில் இருக்கும் நரக படுகொலிகள் என ட்ரம்ப் விழித்திருக்கின்றார். அமெரிக்காவும் இந்தியாவும் நண்பேண்டாவானி நட்பு நாடுகள் என மோடியின் பாஜக அரசாங்கம் அவ்வப்போது குறிப்பிட்ட நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு ஒரு தரந்தாழ்ந்த பதிவை செய்திருப்பது இந்தியர்களையும் விசனப்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் ஈராக்கில் இருந்தபடி தனக்கு குடைச்சல் கொடுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஷியா குழுவின் தலைவரான ஹாஷிம் ஃபின்யான் ரஹீம் அல் சராஜியின் தலைக்கு அமெரிக்கா 10 மில்லியன் அமெரிக்க டாலர் வெகுமதியை அறிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட இந்த வெகுமதி திட்ட அறிவிப்பில் இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை தாக்கியதாகவும் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளையும் இராணுவ பணியாளர்களையும் தாக்கியதால் அவரது தலைக்கு 10 மில்லியன் வெகுமானம் வழங்கப்படும் எனவும் இவரை கைது செய்ய அல்லது கொல்ல உதவுவோருக்கு இந்த வெகுமானம் வழங்கப்படும் எனவும் அமெரிக்கா அறிவிக்கின்றது. இதற்கிடையே இன்னும் 2 வாரங்களுக்குள் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படாமல் விட்டால் ஈரானின் எண்ணெய் களஞ்சியங்கள் நிரம்பி ஈரான் தனது எண்ணெய் கிணறுகளை தற்காலிகமாக மூட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகும் என்ற எச்சரிக்கைகள் வந்துள்ளன. உலகில் எண்ணெய் விலைகள் தொடர்ந்து உயர்ந்துள்ள நிலையில் ஹோர்முஸில் இருந்து வெளியேற முயன்ற 2 கப்பல்களை ஈரான் கைப்பற்றியதைத் தொடர்ந்து நேற்றும் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் $105 நெருங்கியுள்ளது. இப்போது பாரசீக வளைகுடாவில் எந்த போக்குவரத்துக்களும் அதிகமாக இல்லை. இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணையில் மீண்டும் ஈரான் சுங்க கட்டணங்களை வசூலிக்க ஆரம்பித்திருக்கின்றது. இந்த பின்னணியில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இன்னமும் 3 வாரங்களுக்கு நேற்று நீடிக்கப்பட்டது. விரைவில் இந்த 2 நாடுகளின் தலைவர்களும் வெள்ளை மாளிகைக்கு வந்து தன்னை சந்தித்து ஒரு சமாதான ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்திக் கொள்வார்கள் எனவும் ட்ரம்ப் கூறுகின்றார். இதற்கிடையே ஈரானின் ஹோர்முஸ் வலுவை குறைப்பதன் வகையில் போர் நிறுத்தம் முறிவடைந்தால் அதன் மீது கடுமையான தாக்குதல்களை தொடுக்கும் வகையில் அமெரிக்க இராணுவம் திட்டமிடல்களை செய்கின்றது. இதற்கிடையே நேற்று செய்தி வீச்சில் இந்து சமுத்திரத்தில் அமெரிக்க கடற்படையினர் கடந்த 5 நாட்களில் 3 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றிய செய்தி கூறப்பட்ட நிலையில் அவ்வாறு கைப்பற்றப்பட்ட கப்பல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மெஜஸ்டிக் எக்ஸ் என்ற கப்பல் தனது நாட்டின் கொடியை மோசடியாக தாங்கி பயணித்த ஒரு கப்பல் என நேற்று தென் அமெரிக்க நாடான கயானா நேற்று அறிவித்துள்ளது. இந்த 2 கப்பல்களும்
இலங்கை கரைக்கு அருகில்தான், அதாவது இலங்கை கடற்பரப்புக்கு அண்மையில்தான் அமெரிக்க படையினரால் இடைமறிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த 21ஆம் தேதியன்று டிஃபானி என்ற கப்பல் இலங்கைக்கு தெற்கே தேவேந்திரமுனைக்கு காலிக்கு தெற்காக கைப்பற்றப்பட்ட நிலையில் அந்த இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு பகுதியில்தான் இந்த மெஜஸ்டிக் எக்ஸ் என்ற கப்பலும் அமெரிக்க படையினரால் கைப்பற்றப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.